பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன் தேவ சத்தம் என்று. முதல்ல உங்களுக்கு சொன்னேன், தேவ சத்தம் கேட்ட ஒரு மனிதனை குறித்து சொன்னேன், சாமுவேல். இரண்டாவது ஒரு மனிதனை சொன்னேன், யோனா என்கிற தீர்க்கதரிசி. எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவது உங்களுக்கு சொல்ல போறேன், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று கேட்ட தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்த ஒரு மனுஷன். அவன் பேர் ஏசாயா. உடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை எல்லாரும் திருப்பி தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா நீங்களும் நானும்? யார் போவாரோ, யார் எனக்காக, யார் போவாரோ, யார் போவாரோ, என்னை அனுப்பும் தேவா, நான் போகிறேன். என்னை அனுப்பும் தேவா, நான் போகிறேன். யார் போவாரோ, யார் எனக்காக, யார் போவாரோ, யார் போவாரோ, என்னை அனுப்பும் தேவா, நான் போகிறேன். மெய்ப்பனில்லாத ஆட்டை போல் அலைந்திடும் மக்கள் முன்னே, மெய்ப்பனில்லாத ஆட்டை போல் அலைந்திடும் மக்கள் முன்னே, யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ, யார் எனக்காக, யார் போவாரோ, யார் போவாரோ, என்னை அனுப்பும் தேவா, நான் போகிறேன். என்னை அனுப்பும் தேவா, நான் போகிறேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இந்த சத்தம் யாருக்கு கேட்டதா? வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யாரு கேட்கிறா? கர்த்தர் கேட்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த சத்தம் கேட்டவன் யாரு? ஏசாயா. எந்த காலத்தில் கேட்டான்? இவனுக்கு தரிசனம் கிடைத்தது. இவனுடைய தரிசனம் எந்த காலத்தில் கிடைச்சது? இதை நீங்க அறியணும். ஆமா, 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க. முதல்ல ஏசாயா 1:1.
ஆமோத்சின் ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய ஓசியா, யோதாம், ஆகாஷ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். இந்த தரிசனம் எதற்கு ஆண்டவர் எங்கே எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார். 4 ராஜாக்கள் காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு மனுஷன் யாரு? ஏசாயா. அது மட்டுமல்ல, ஏசாயா என்றால் என்ன அர்த்தம்? The salvation of the Lord, Lord of salvation. யெகோவா என்ற ரட்சிப்பு. ஆமா, Lord of salvation, அவருடைய ரட்சிப்பு. ஏன்னா தாய் பிள்ளைகளுக்கு பேர் என்னென்னமோ வைக்கிறாங்க. கன்னியாகுமரியில் வாயில் நுழையாத பேர்லாம் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சரி, ஒவ்வொரு பேருங்களும் பார்த்தீங்கன்னா சில நேரம் நமக்கு என்னென்ன விளங்காது, அப்படிப்பட்ட பேர்களை வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வச்சிருக்கிறான் பிள்ளைக்கு, அவளுக்கு எப்படி அந்த தகப்பன் தாய் தெரிஞ்ச கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கார். இந்த பிள்ளை எப்படி இருக்கணும்? த லார்ட் ஆஃப் சால்வேஷன், சால்வேஷன் ஆஃப் தி லார்ட், ரட்சிப்பின் தேவன். அவனுக்கு பேரை எனக்கு கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இவன் கண்ட தரிசனம் என்ன? 4 ராஜாக்கள் காலத்திலே முதல் தரிசனம் கிடச்சு. அது யாராரு? முதலாவது சொல்றாரு ஓசியா, ஆகாஷ், யோதாம், அடுத்த எசேக்கியா. ஏன்னா இந்த ராஜாக்களை குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனாலும் 1-2 ராஜாக்களை குறித்து நீங்களே அறிந்திருக்கிறீங்க. இந்த ஒசியா யாருன்னா, ஒரு காலம் பலப்பட்டு இருந்தவன், பலப்பட்ட போது புத்தி கெட்டு போய் செய்யக்கூடாது செஞ்சவனு இந்த ஒசியா தான். இந்த ஒசியா எத்தனை வருஷம் அரசாண்டான் என்பதை நீங்கள் 2 நாளாகமத்தில் 26ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்க. 2 நாளாகமம் 26:1-2. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து. நல்ல கவனிங்க, 16 வயசுல இன்னைக்கு நம்ம ஊரில் என்ன செய்ய முடியும்? ஓட்டுரிமை கூட கிடையாது. 18 தான் என்ன உடுக்கு ஓட்டுரிமை. கார் ஓட்டனா கூட லைசன்ஸ் என்னது கிடையாது. ஆனால் நாட்டை ஆடுறதுக்கு எத்தனை வயசு? அங்கே 16 வயசு. 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏரோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். சரி, உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அப்படியே வச்சுக்கிட்டு 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு வாங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் இந்த 2வது காலிங்க எப்பதான் கிடைக்குது? ஓசியா ராஜா மரணம் அடைந்த 52 வருஷத்துல 26 வருஷம் தான் அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். அந்த 26 வருஷம் சொன்ன அதிகாரங்கள் மொத்தம் 5. 6ஆம் அதிகாரத்தில் ஓசியாவே இல்லை. எனக்கு கண்மர்கள், இந்த 5 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இது முற்காலத்தில் வேதத்தை எழுதும்போது எல்லாரும் அப்படி பிரித்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படிலாம் எழுதலை. ஒரே மாதிரி தான் என்ன செஞ்சாங்க? எழுதியிருந்தாங்க. பின்னாடி வந்தபோது அந்த வேதத்தை பிரித்து எழுதும்போது 66 அதிகாரங்களாக என்ன செஞ்சு மாறிச்சு. வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகங்களுக்கு ஈக்குவலாக இது மாறிச்சு. ஏன்னா இப்போ இந்த 39 பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியது எத்தனை? 39. இந்த 39 அதிகாரத்தில் முடியும் போது வேதாகமத்தில் கடைசி பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, இங்கே முடியும் போது தமிழ் வேதாகத்தில் அப்படி இல்லை. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலேயோ அல்லது எபிரேய மொழியிலோ நீங்கள் பார்ப்பீர்களானால் சாபம் என்று தான் முடிகிறது. ஆனால் 40ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே ஏசாயா
தீர்க்கதரிசி எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். இவன் ஒரு தீர்க்கதரிசியானா? நல்ல தீர்க்கதரிசிதான். எனக்கு அன்பால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனம் கிடைத்தது. இந்த ஒசியா ராஜா எப்படி இருந்தான்? 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் 52 வருஷம் அரசாண்டான். ஆனால் அவன் தேடின நாட்களில் அவனுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? காரியங்களை வாய்க்க செய்தார். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலும் தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்னைக்கு சொல்றோம், கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுனா உங்க காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். ஏன்னா நம்ம பாரும்ல, கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டம் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரவனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிட காத்திடும் பரவனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டம் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிட காத்திடும் பரமனில் கரல்களை நாம் பற்றிக் கொள்வோம். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவனுக்கு என்ன செய்தான்? அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். சரி, அது மட்டும் இல்ல, வாசிங்க தொடர்ந்து. அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு, எவ்வளவு அரிய காரியங்கள்லாம் செய்தான். இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அவனுக்கு காரியம் வாய்த்தது மட்டுமல்ல, தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார். அது மட்டுமல்ல, இவனை தேடி காணிக்கே வந்துச்சு. அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் பெருகினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். அதுதான் பிரச்சனை. என்னைக்கும் பாருங்க, மனுஷனுக்கு எப்பவுமே நிறைய வந்துருச்சுன்னா புத்தி என்ன செய்யாது? இருக்க விடாது. அவன் பலப்பட்ட போது
என்ன நடந்தது? 15 வாசிங்க. கோபுரங்கள் மேலும் கோபுரங்கள் மேலும் அலங்கு கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது அதுதான் துணை நின்றார், அனுகூலத்தை கொடுத்தார், காரியங்களை வாய்க்க செய்தார். ஆனால் அவன் பலப்பட்ட போது என்ன செய்தான் தெரியுமா? தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் வேட்டிமையான். அதுதான் பிரச்சனை. வேட்டிமை வந்துடவே கூடாது, எவ்வளவு உயர்ந்தாலும் சரி. இன்னைக்கு சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் நல்லா இருக்கு வசனம் வாங்க. நான் அப்படியா? ஏன் தெரியுமா? நம்மளா பேசுகிறோம், அதை மறந்துடணும். அவரில் பேச வைக்கிறாரு. ஏன்னா அவர் நமக்கு எதை பற்றியும் சொல்லியிருக்காரு. நீ போகும்போது எதை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாத. அங்கே உனக்கு என்ன செய்யப்படும்? அருளப்படும். என்ன பேசணும், என்ன சொல்லணும், அது உங்களுக்கு சொல்லப்படும் இருக்கார். நாம் போய் நான் பேசுனேன்னு சொன்னால், நான் பேசுகிறேன் என்னத்தை பேசுவேன்? உட்காந்து அடுத்தவனை பற்றி புரணி தான் பேசியிருக்க முடியும், அடுத்தவனை பற்றி குறை தான் சொல்லியிருக்க முடியும். அவர் பேசினான். அவர் பேசுகிற தெய்வம், பேசும் தெய்வம். நீர் பேசாத மண்ணோ மரமோ கல்லோ அல்லன்னு ஒரு பாட்டு உண்டு அந்த காலத்தில். ஏன்னா பேசுகிற தெய்வம். அவர் என்ன பேசுவார்? ஏழை நெஞ்ச அமைதி வர என்ன கூறுவார்னு பாடினாங்க. அவர் பேசுவார். இங்கே அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு ஆண்டவர் அனுகூலங்களை வாய்க்க செய்தார். அவன் காரியம் வாய்த்தது, கீர்த்தி நாடெல்லாம் பரவுச்சு. அவனுக்கு துணை நின்றார். அவன் பெரிய காரியங்களை செய்தான். ஆனால் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். நாம பாடுறோம்ல, நாம எத்தனை நேரங்களில் பாடுறோம் ஆண்டவர்கிட்ட. நாம பாடும்போது மனம் வந்து பாடுவோம். என்ன பாடுவோம்? நான் பாபம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாபம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா. என்னை வல்லியும் இந்த ஒரு விசை நம்பே. இயேசுவே என் தெய்வமே, மனமிதழும் மனம் இதழ் மறுவாழ்வு தந்தீரே. மனம் இதழ் மறுவாழ்வு தந்தீரே. ஐயா மறுவாழ்வு தந்தீரே. வேறொரு ஆசையில்லை இயேசுராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இவனுக்கு கேடுண்டாகிறதுக்கு மனம் மேட்டிமையாயிடுச்சு. என்ன பண்ணா படித்து பார்த்தீங்கன்னா, அவன் பலப்பட்ட போது ஆசாரியர்கள் தவிர தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேலே தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ராஜா வேலையை தான் பார்க்கணும், ஆசாரியன் வேலை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. ஆனா இவன் ஆலயத்துக்குள்ள போனது மட்டும் தப்பு இல்லை. தூப கலசத்தை பிடித்தார். அங்க சொல்லப்பட்டது, எச்சரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேர் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனினுடைய குடும்பத்தாராகிய ஆசாரியருக்கு
உரியது. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம் மீறுதல் செய்தேன்னு சொல்லப்பட்டது. ஆனா கேட்டாங்களா? இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் சொல்லப்படுது. என திறவுண்ட வாசல் திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்கொண்ட மல்லதா முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்கொண்ட மல்லதா முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதா மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். திறவுண்ட வாசல் அனைவனும் முன்னே நொறுங்குண்ட மனதாய் உன் செல்வோர் யார்? இங்க முன்னாடி தேவையெல்லாம் போய் நின்றான். எல்லாரும் சொன்னாங்க, ஐயா இது உமக்கு லபிக்காது, இது லவியாது, இது வாய்க்காது, நீர் செய்யக்கூடாது. உடனே இவர் கோபத்தோட தூப கலசத்தை கையில் பிடிச்சான். கையில் பிடிச்சதுனால என்ன ஆச்சு? நெத்தியில குஷ்டம் வெளிச்சது. உடனே கர்த்தர் தன்னை அடித்தாருங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு தானும் வெளியே தீவிரப்பட்டான். அவன் ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க? வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு தனி வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். இந்த ஓசியா ராஜா காலத்துல இருந்தவன் யாரு? ஏசாயா. இந்த ஏசாயா சாதாரண ஆள் இல்லைங்க. இந்த ஓசியா ராஜா 26 வருஷம் தான் தீர்க்கதரிசனம் சொன்னான். அவன் இருந்த காலம் எப்படிப்பட்டதுன்னீங்கன்னா பாருங்க. ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்ல, ஏன்னா நேரம் முடிஞ்சு போச்சு. 2ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். அப்படிப்பட்ட சத்தமிட்டு சொல்லக்கூடிய நேரம். வானங்களே கேளுங்கள், பூமியை சகலருக்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு கொடிய காலத்தில் தான் அவனுக்கு தரிசனம் கிடைச்சது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, நல்ல பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்காக, இதன் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே நல்ல கவனிங்க. இந்த ஊழியம் முற்றிலும் பார்வையற்ற மக்கள் திருச்சபை. இதில் வர்ற காணிக்கை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாது. ஏன்னா அந்த மக்களே நல்ல வேலை இல்லாமல் சாலையிலும் வீதிகளிலும் நிற்கிறவர்கள். சிலருக்கெல்லாம் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் கூட போக முடியாத மக்கள். சிலர்லாம் நாங்கள் உள்ளே தங்க வச்சுருக்கோம். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, அங்கேயே உட்காந்துருப்பாங்க, சாப்பிடுவாங்க. அக்கா என்ன பண்ணுறது? அவர்களும் ரட்சிக்கப்படணும். இன்னும் ஒரு அறை கட்டப்படணும். திருநெல்வேலிலாம் ஆட்கள் நிறையா இருக்குது, இடம் பத்தலை. இன்னொரு ரூம் கட்டணும். இன்றைக்கு வரைக்கும் முடியல. மதுரையில் பெண்களுக்காக வச்சுருந்தோம். அதில் மேலே அந்த மேலே அந்த ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் உடஞ்சி போய் இன்னும் மாற்ற முடியாமல் அதுக்கு இப்போ வயசானவங்கள கூட வைக்க முடியல. ஆண்டவர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. இன்னும் சொல்லப்போனால் வர்ற மாதம் கிறிஸ்மஸ் மாதம். எல்லா இடத்துக்கும் நன்மை செய்யறதுக்கு உங்களுக்கு வரிசையாக கவர் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும், நோட்டீஸ் வந்து விழுகும். நல்லா கவனிங்க. நான் ஒரு கவரும் யாருக்கும் அனுப்பி கட்டாயப்படுத்தினதில்லை, கட்டாயப்படுத்த போகிறதும் கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கு செய்கிறதுக்கு அவங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே நன்மை செய்கிறது. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். அதனால் இதை போய் எனக்கு இவ்வளோ இருக்குது, அவ்வளோ தேவை இருக்குது நான் சொல்ல நீங்களே வந்து பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கர்த்தர் ஏவினால் நல்ல உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு கை நீட்ட மனசு வராது, இதுக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். எப்படி பிரதர் உதவான்னு கேட்பீங்க. இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் கணக்கு வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அது வழியாக சொல்லுங்கள், நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். அதில் தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான வழிகளையும் பண்ணி தருவோம்.
இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்மையான நாளிலே யாரை நான் அனுப்புவேன் என்று அங்கலாய்த்த அந்த நேரத்தில் ஏசாயா என்னை அனுப்பும் என்றானே. இந்த ஏசாயா யார்? இரத்த சாட்சியாய் மரித்தவன். மனாசே 15 வருடம் கூட்டி கொடுத்த எசேக்கியா பெற்ற மனாசே ஏசாயாவை வாளால் 2ஆக அறுத்து போட்டப்பட்டவன். அந்த இரத்த சாட்சியாய் மரித்த ஏசாயா சொன்னான், என்னை அனுப்பும் ஆண்டவரே. இன்னைக்கு நமக்கும் சத்தம் கேட்குது. எத்தனையோ அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் இன்னைக்கு தேசத்தில் இருக்கு. நாம் அவருக்காக என்ன செய்திருக்கிறோம்? அந்த சத்தம் உங்களை தட்டி எழுப்பட்டும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர் கவலைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பாக இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகி குழந்தை இல்லாத என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிரிந்திருக்கிற கணவன் மனைவிக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்குள்ளே என்ன கருத்து வேற்றுமை சத்துரு கொண்டு வந்தாலும் அது மாற்றி காரியம் தலைகீழாய் மாற்றுகிற தேவன் அவர்களுக்குள்ளே மறுபடியும் சமாதானத்தின் ஆவியை முற்றிலும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.